இப்போ சூரிய நமஸ்காரோட 12 ஆசனாஸ் ஒன்று பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி சூரிய நமஸ்காரோட பயன் சொல்லிடுறேன். சூரிய நமஸ்காரம் ஒவ்வொரும் செய்யணும். காலை எழுந்ததும் சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய பயிற்சி, நல்ல பயன் தரக்கூடிய ஒரு பயிற்சி. ஸோ இந்த மார்கழி மாசத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ குளிராக இருக்கு, எழுந்துக்கிறது கஷ்டப்படுறீங்க. ஸோ அந்த எழுந்துக்கிறது கடிதம் இந்த சூரிய நமஸ்காரம் செய்யும் மூலம் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி குளிர் தாக்கம் ஏற்படாமல் இருக்கும். அதே நேரத்தில் இந்த மார்கழியோட குளிரோட பயனும் நம்மளுக்கு கிடைச்சிடும் அந்த சூரிய நமஸ்காரம் செய்யறதுனால. ஸோ அவ்வளோ ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடியது சூரிய நமஸ்காரம், ரத்த ஓட்டத்தை கொடுக்கக்கூடியது சூரிய நமஸ்காரம், நோய் எதிர்ப்பு சக்தியை தீர்ப்பது சூரிய நமஸ்காரம். அவ்வளோ அனைத்து விதமான நன்மைகளும் இந்த சூரிய நமஸ்காரத்தில் கிடைக்கிறது. ஸோ நம்ம 1 ஹவர்ல போய் ஜிம்ல பண்ற பயன் இந்த சூரிய நமஸ்காரம் செய்யறதுல கிடைச்சிடும். நம்ம 1-2 செய்யறதா பயன் கிடைக்காது. உங்களோட உடல் ரீதியான கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி, உங்க உடம்பு கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி 14, 21 மினிமம் 21 பண்ணணும். 21, 28 அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3/4 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம், குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு பிராணாயம் தியானம் பண்ணாலே போதும். உங்களுக்கு உடம்புக்கு அந்த அளவுக்கு புத்துணர்ச்சி, உடல் தெம்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ சூரிய நமஸ்காரம் 12 ஸ்டெப்ஸ் என்னென்ன சொல்லுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தோன்னா நம்ம நமஸ்காரம் பண்றீங்களா, யோகா நமஸ்காரம். ஃபர்ஸ்ட் 12 ஸ்டெப் என்னன்னா, முதல் பார்த்தீங்கன்னா நம்ம நமஸ்காரம் பொசிஷன்ல இருக்கும். ஸோ பிரணாமாசம், இந்த இடத்துல நம்ம பிரணாமாசம் சொல்றோம். மித்ராய நமக பிரணாமாசம் போஸ்டர்ஸ்ல வரும்போது இங்க மித்ராய நமக சொல்லிட்டு ஒரு மந்திரா சொல்லிட்டு செய்யறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பென் பேக்வேர்ட் ரவே நமக. பென் பேக்வேர்ட் ரவே நமக. இது இந்த பென் பேக்வேர்ட் பார்த்தீங்கன்னா அஸ்த உத்தாசனா. ஸோ பார்த்து இந்த பொசிஷன்ல காட்டுறேன். அப்படியே எந்த அளவுக்கு பென் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பென் பண்ணணும். அஸ்த உத்தாசனா. இங்க பிரீதிங் பொசிஷன். இங்க ரவே நமக. அப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்த பாதாசனா. சூர்யாயம். உங்களால் எவ்வளவு செய்ய முடியுமோ செய்ய 1, 2, 3, 4, 5, 6, 7 பண்ண என்ன ஆகுதுன்னா ஃபுல் டோட்டல் ஃபிளெக்சிபிலிட்டி உங்க உடலுக்கு கிடைச்சிடும். செய்யறவங்க என்ன பண்ணுவீங்கன்னா தானே உங்களுக்கு கை தரையை தொட்டுரும். நேரா தலை முட்டியை தொடுற அளவுக்கு உங்க கண்டிஷனும் உடம்பு வந்துடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி தரக்கூடியது இந்த சூரிய நமஸ்காரம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரணாமாசன், செகண்ட் அஸ்தவத்தாசனா, காலுக்கு அஸ்த பாதாசனா, அடுத்தது பார்த்தீங்கன்னா அஸ்வசஞ்சலனாசனா. ஸோ காலுக்கு சென்டர்ல இருக்கணும், 2 கையிலுக்கு சென்டர்ல கால் வரணும். சரியா? இதுதான் அஸ்வசஞ்சலாசனா. ஒரு சர்க்கிள் ஆரம்பிக்கும் போது லெப்ட்ல ஆரம்பிச்சு முடிக்கும் போது ரைட்ல முடிக்கணும். ஸோ அஸ்வசஞ்சலனாசனா பாருங்க எப்படி வைக்கிறேன். இதுதான் அஸ்வசஞ்சலனாசன் பொசிஷன். காலுக்கு நடுவுல கை 2 பக்கம் நல்லா மேல் நோக்கி பார்க்கணும். இது அஸ்வசஞ்சலனாசனா. ஓகே, பிரீத்திங் பொசிஷன்ல இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்டாசன். ஸோ இந்த போஸ்டர்ஸ் தண்டாசனா, 2 கையால தாங்கி நிற்கிறது தண்டாசனா. ஸோ தண்டாசனா செய்யறவங்க செய்யலாம். ஒருவேளை தண்டாசனா செஞ்சா இந்த ஹேண்ட் வலிக்குது, ஜாயின்ஸ் எல்லாம் பெயின் இருக்குன்னு நினைக்கிறவங்க ஸோ தண்டாசனம் செய்யாம பர்வதாசனா, அதோமுக சுவாசனாசனா சொல்லுவாங்க பேரு. இந்த பர்வதாசனா கூட நீங்க செய்யலாம். தண்டாசனா செய்ய முடியல அப்படி நினைக்கிறவங்க இந்த அதோமுக சுவாசனா பர்வதாசனா நீங்க செய்யலாம். அப்படி செய்யும் போது கால் ஃபுல்லா தரையில இருக்கணும், தூக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. கால் ஃபுல்லா தரையில இருக்கணும். இப்படிதான் இருக்கணும் பர்வதாசனா. ஸோ தண்டாசனா செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க பர்வதாசனா வந்துடலாம். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஷ்டாங்க நமஸ்காரம்.
அஷ்டாங்க நமஸ்காரம் பொறுத்த வரைக்கும் நெத்தி வந்து இப்படி தொடணும், முட்டி தூக்கி இடுப்பு மேலே தூக்கி இருக்கணும். இந்த தரிசனம் காட்டுறேன். உங்களை இடுப்புக்கு கீழே இருக்கிற பகுதி வந்து தரையை பட்டு இருக்கக்கூடாது, தரையில பட்ட மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நீங்க நமஸ்காரம் பண்ணும்போது இந்த பகுதி தூக்குன மாதிரி இருக்கணும். இந்த பகுதி ஃபுல்லா தரையில படாம தூக்குன மாதிரி இருக்கணும். இது அஷ்டாங்க நமஸ்காரம். இந்த அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ற வரைக்கும் ஜென்ஸ் தான் அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும். லேடிஸ் பொறுத்த வரைக்கும் சசகாசனம் பண்ணலாம். சாதாரண பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணும்போது நம்ம பாரம்பரியமா வர முறை பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா அஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணுவாங்க, ஃபுல்லா படுத்துக்கிட்டு. அது ஜென்ஸ் பண்ணுவாங்க. லேடிஸ் எப்படி பண்ணுவாங்க? உட்காந்துட்டு முட்டி போட்டு நமஸ்காரம் பண்ணுவாங்க இல்லையா? அதே முறைதான். ஸோ நம்ம ஜென்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் கீழ்ப்பகுதி படக்கூடாது. அதே மாதிரி லேடிஸ்க்கும் சரி, லேடிஸ் பொறுத்த வரைக்கும் கீழ்ப்பகுதியும் மார்பு பகுதியும் தரையில படாத மாதிரி நீங்க நமஸ்காரம் பண்ணணும். ஸோ ஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி இடுப்பு பகுதி தொடாம நமஸ்காரம் பண்ணணும். லேடிஸ் பார்த்தீங்கன்னா சசங்காசனம் பண்ணி இப்படி நமஸ்காரம் பண்ணலாம் சூரிய நமஸ்காரத்துல. சரியா? ஓகே. தண்டாசன் இல்ல பர்வதாசனம் பண்ணிட்டு ஜென்ஸ் வந்து அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும். லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சசங்காசன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புஜங்காசன். அதுக்கு அடுத்தது வருது புஜங்காசன். ஸோ நல்லா கோப்ரா பொசிஷன் புஜங்காசன். சரியா? இந்த புஜங்காசன் பண்ற முறை பாருங்க. கால் வந்து எப்படி வச்சுக்கணும் பாருங்க. கால் வந்து இப்படிதான் தூக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது, கால் இப்படி இருக்கணும். சரியா? கால் பொறுத்த வரைக்கும் இப்படிதான் இருக்கணும். இருந்துட்டு நல்லா புஜங்காசன் கோப்ரா பொசிஷன் வந்துடணும். சரி. ஸோ இது நல்லா பார்த்தீங்கன்னா புஜங்காசன் பண்றதுனால நல்ல நல்ல இந்த லங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா விரிவடையும். நல்ல கோல்டுலாம் ப்ராப்ளம் இருந்தால் தீரும். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இந்த புஜங்காசன் பண்ணும்போது சரியாகும். அந்த இடுப்பு பகுதிக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் புஜங்காசன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் மவுண்டேன் பர்வதாசன். தண்டாசன் பண்ணாதவங்க பர்வதாசன் பண்ணுவீங்க. அது முடிக்கும் போது பர்வதாசன் எல்லாருமே. ஸோ தண்டாசன் பண்றவங்க கூட முடிக்கும் போது ஒரு வாட்டி பர்வதாசன் வரும். ஸோ தண்டாசன் பண்ணாதவங்க 2 times பர்வதாசன் பண்ணுவீங்க. தண்டாஸ் பண்றவங்க முடிக்கும் போது பர்வதாசன்ல இப்படி முடிக்கும். அப்புறம் அடுத்தது திருப்பி அஸ்வசனாசன். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் லெக் வந்துட்டு முடிக்கும் போது ரைட் லெக் அஸ்வசனாசன். மறுபடியும் அஸ்த பாதாசனா. அப்புறம் பேக் பெண்ட் அஸ்த உத்தானாசனா பிரணாமாசனம். இதான் சூரிய நமஸ்காரம் விதிமுறைகள் முறைகள். ஸோ அது இன்னொரு முறை இருக்கு. கை வந்து எப்படி இருக்கணும், கால் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா நீங்க பிரணாமாசனம் வந்துட்டீங்க, அஸ்த உத்தானாசனம் வந்துட்டீங்க, பாதாசனாசனம் வந்துட்டீங்க. சரியா? ஸோ நீங்க இங்க கை வைக்கிறீங்க. உங்களுக்கு வீடியோவில் நான் தெரியறதுக்காக தான் முன்னாடி பின்னாடி நின்று பண்றேன். இப்போ முன்னாடி நின்று பண்றேன் பாருங்க எப்படி பொசிஷன் வரணும்னு. பிரணாமாசன், அஸ்த உத்தானாசன், அஸ்த பாதாசனா. ஸோ கைக்கு கால் கந்துக்கு வந்துருச்சேன். இப்போ லெஃப்ட் லெக் முன்னாடி வச்சுட்டு ரைட் லெக் பின்னாடி போறேன். கை அங்கேயே தான் இருக்கு பாத்தீங்களா? கை அங்கேயே இருக்குது. அதுக்கு அடுத்து போறீங்க. தண்டாசனம் பண்ணாலும் சரி, பர்வதாசனம் பண்ணாலும் சரி, கை அங்கேயே தான் இருக்கணும். கை பொசிஷன் மாறக்கூடாது. சரியா? இப்போ அஷ்டாங்க நமஸ்காரம். அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணாலும் சரி, பாலாசனம் பண்ணாலும் சரி, கை அங்கேயே தான் இருக்கணும். இடம் மாறாம கை அங்கேயே தான் இருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் புஜங்காசன். கை அதே இடத்துல தான் இருக்கு, கையை எடுக்கவே இல்லை. அதே இடத்துல புஜங்காசன் பண்றேன். அடுத்தது பர்வதாசன். கை எடுக்கவே இல்லை, அதே பொசிஷன்ல தான் கை இருக்கு. இப்போ அடுத்த கால் கொண்டு வரேன். பார்த்த கை இடத்த மாற்றவே இல்லை, கை இடத்த மாத்தாம செஞ்சிட்டு இருக்கேன். இப்போ இப்போ பாதஸ்தாசன் கை அங்கேயே தான் இருக்கு பாருங்க.
நெக்ஸ்ட் சார் பிராணாமாசம். இதுதான் விதிமுறைகள் சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் செய்யும் முறை எப்படி எது முறை தெரிஞ்சுக்கிட்டு ரெகுலரா சூரிய நமஸ்காரம் பண்றத செய்யுங்க. உங்க உடல் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி சாத்தியமோ அது நீங்க செஞ்சுக்கலாம்.